அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். நான் கோயில்பட்டி மக்களுக்கு முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. வணக்கம். என் பேர் பாண்டி, வழக்கறிஞராக இருக்கேன். என் சொந்த ஊர் கயத்தார் பக்கம் வடக்கிழந்தகுளம் கிராமம். நான் படித்ததெல்லாம் 12 வரை படித்தது கயத்தார் கட்டபொம்மன் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ 2017 22 அரசு சட்டக்கல்லூரி ராமநாதபுரத்தில் படிச்சிருக்கிறேன். என்னோடய அப்பா அம்மா இல்லை. நான் இப்போ இருப்பு எட்டயபுரத்தில் தற்காலிகமாக வசித்து வரேன். பெரிய குடும்பங்களோ இல்லை செல்வந்தர்களோ அப்படி குடும்பங்கள் இல்லை. எளிமையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். கோயில்பட்டி தொகுதி மக்களுக்கும் உங்களுக்குமான உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்ததே நம்ம கோவில்பட்டி தொகுதியினால் கயத்தார், கடம்பூர், கழுவுமலை, கோவில்பட்டின்னு எல்லா பகுதிகளுமே எனக்கு தெரிஞ்ச பகுதி. எனக்கு 37 வயசு ஆகுது. நான் போகாத கிராமங்கள் இல்லை. தொடர்ச்சியாக அந்த 4 தேர்தல்களுமே சந்திச்சிருக்கிறோம். அரசியலில் 15 வருஷமாக இருக்கிறோம். அதனால் எல்லா பகுதிகளும் இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு ஓரளவு தெரியும். அதனால் எல்லா ஊர்கள் எல்லா மக்களுமே எங்களுக்கு அறிமுகமான ஒன்று தான். இப்போ கோயில்பட்டியில் நடக்கிற ஆட்சி முறையில் என்னென்ன தவறுலாம் நடக்குது, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? அதாவது இந்த கோவில்பட்டி தொகுதியில் முழுமையாகவே தவறாக தான் இருக்குது. ஏன்னா நிர்வாகங்களோ இல்லை சாலைகளோ மருத்துவ வசதிகளோ விவசாயத்துக்கு தேவையானதோ எதுவுமே அத்தியாவசியமாக ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ சாலை வசதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்பட்டிக்குள்ளே நம்ம நீதிமன்ற வளாகம், மந்தித்தோப்பு ரோடு, இலசிந்தல் ரோடு, செட்டிக்குறிச்சி போகிற பாதை, கயத்தாந்த கழுவுமலை போகிற பாதை, இந்த மாதிரி சாலைகள் வசதி எங்கேயுமே கிடையாது. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மகசூலை காய வைக்கிறதுக்கு உலர் களம் கிடையாது, சேமிப்பு கிடங்கு கிடையாது, காட்டுப்பண்ணி தொந்தரவுகள் அதிகமாக விவசாயத்தளிக்கு. இதை கட்டுப்படுத்த தென்காசியில் கூட வனத்துறையிட்ட அனுமதி வாங்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே அந்த அனுமதி கூட இங்கே வாங்கி கொடுக்கல. அதனால் விவசாயம் முழுமையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு ஆண்டுதோறும் கிடைக்க வேண்டியது சரியாக கிடைக்கிறது இல்லை. மருத்துவம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மருத்துவத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட கோவில்பட்டியில் கிடையாது. கழுவுமலை, கயத்தாறு அங்கே எல்லாம் விஷ ஊசி மருந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்கள் இரவு நேரம் இருப்பதில்லை. அதனால் அந்த மருத்துவ வசதி போதிய அளவுக்கு இல்லை. கட்டடங்கள் இருக்குது, ஆனால் மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றம்னு நினைக்கிறோம். சாலைன்னு சொல்லும்போது நீங்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்க? அப்படி இல்லை, ஆக்கிரமிப்புகள் எப்போ சாலை விரிவாக்கத்துக்கு முக்கிய காரணமே ஆக்கிரமிப்பு தான். அதுதான் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால தான் விரிவு செய்யாமலே இருக்குன்னு சாலைகள் ஆக்கிரமிப்பு நீங்கள் சாலைகள் நீங்கள் சொல்ல அது அதிகாரிகளோட விஷயம் தான். அதிகாரிகள் அப்பப்போ சரி பண்ணியிருக்குன்னு ஒன்று. அதை தாண்டி நம்ம சாலைகள் அமைக்கும் போதே அதுக்கான நீள அகலை எடுத்துருந்தோம். அப்படிங்கிற அந்த ஆக்கிரமிப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். முதல்ல இருக்கிற சாலைகளை சரிப்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இப்போ இருக்கிற சாலைகளே போடவே இல்லை. இந்த நீதிமன்ற வளாகம்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எத்தனையோ போராட்டங்கள் எல்லா கட்சிகளும் பண்ணியாச்சு, நாங்களும் பண்ணிட்டோம். அதில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது, உள்ளே டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, தாலுகா அலுவலகம் இருக்குது. தினமும் ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க. எத்தனை போராட்டம் பண்ணியும் கூட அந்த 1 கிலோமீட்டர் சாலைகளை அமைக்க முடியல. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வரை எதுவுமே அமைச்சு கொடுக்கல. நகராட்சியில் இருக்கிறவங்க அமைச்சு கொடுக்கல, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க கூட அமைச்சு கொடுக்கல. அப்போ ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாலைகளுக்கான நிதியை ஒதுக்கும் போது ஆக்கிரமிப்புகள் அதிகமாக போயிடும். நீலாகலங்கள் எடுத்து நம்ம சாலைகள் போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஆக்கிரமிப்பை எடுத்து தான் ஆகணும். அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுக்கு முதல்ல நிதி ஒதுக்கி இதை செய்யணுங்கிற எண்ணம் வரணும். அது இல்லை, இங்கே உள்ள ஆட்சியாளர்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறோம். கோயில்பட்டி மக்களுக்கு நீங்கள் தரக்கூடிய, அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்கள் தரக்கூடிய வாக்குறுதி என்னென்ன? கோவில்பட்டி மக்களுக்கு முதல்ல நாங்கள் தேவையானதை நினைக்கிறது வேலை வாய்ப்புன்னு நினைக்கிறோம். வேலை வாய்ப்பு இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சா பயிற்சி பள்ளி இல்லை. ஒரு தனியார்கிட்ட போய் இப்போ ஒரு இராணுவத்துக்கு போகணுங்கிறான், போலீஸுக்கு போகணுங்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இதுக்கெல்லாம் போகணுன்னா ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் பயிற்சி பள்ளிக்கு போகிறாங்க. நம்ம இலவசமாக அரசே நடத்தணும்னு நினைக்கிறோம். இப்போ மாவட்டத்திலே கலெக்டர் ஆஃபீஸில் மட்டும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மட்டும்தான் அது இருக்குது. நம்ம கோவில்பட்டியில் பெரிய அளவில் கொண்டு அது உடற் தேர்வாக இருக்கட்டும், எழுத்து தேர்வாக இருக்கட்டும், தகுதியான பெரிய ஆசிரியர்கள் மூலம் அவர்களுக்கு பயிற்சி பள்ளி கொடுக்கணும். இது முதல்ல படித்தவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம். அடுத்து படிக்காதவங்களுக்கும் சேர்த்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஏரியாக்கள் பூரா கால்நடை தொழில்கள் அதிகம். அவங்ககிட்ட இருந்து பால்கள் வெறும் லிட்ரு 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இன்றைக்கி தனியார் பால் பாக்கெட்டு 60 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது பூரா கலப்பட பாலாகவும் வருதுன்னு எத்தனையோ செய்திகளை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம மக்களுக்கு தரமாக செய்யணும்னா நம்மளே பாலை கொள்முதல் பண்ணி இங்கே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க நினைக்கிறோம். அந்த தொழிற்சாலை மூலம் பாலை தரமாக கொடுக்கணும். இப்போ ஆவின் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் போய் சேரலை. இதை நம்ம வேறு பேரில் ஆரம்பித்து நம்ம போய் மக்களுக்கு நேராக பால் கொடுக்குறோம், அதுலேயே நெய் கொடுக்குறோம், வெண்ணெய் கொடுக்குறோம், பால்கோவா கொடுக்குறோம், பன்னீர் இதெல்லாம் தயாரிக்க பெரிய ஒரு தொழிற்சாலை நம்ம கோவில்பட்டி பகுதியில் உருவாக்கணும். இதில் என்ன ஆகுனா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். அந்த ஒரு செயல் திட்டம் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ கோவில்பட்டியில் நீங்கள் ஒரு நாள் எம்எல்ஏ போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வருவீங்க? ஒரு நாளுங்கிறது அந்த சினிமாவுக்கு சரியாக இருக்கலாம். ஒரு ஊராட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்
கூட எம்எல்ஏல கையெழுத்து அத்தாரிட்டி இல்லை. நிதிகள் இருக்குது, அவங்களோட ஒரு ரெக்கமெண்ட் ஆர்டர் இருக்கலாம், இந்த போய் இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு கையெழுத்து போடலாம். ஆனால் நிதிங்கிறது வந்து எம்எல்ஏ நிதி வரும்போது அந்த நிதி நீங்கள் சொல்கிற அந்த ஒரு நாளில் இருந்ததுன்னா முதல்ல செய்ய வேண்டியது மருத்துவத்துக்காக நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மருத்துவத்துக்கு இங்கே கோவில்பட்டியில் முக்கியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் வெளியில் போய் எடுக்கணும்னா 8000 10,000 செலவழிக்கிறாங்க. அதை உடனே நம்ம செஞ்சு கொடுக்கன்னு நினைக்கிறோம். அதுபோக மீதி இருந்தால் அதை வந்து வேலை வாய்ப்புக்கு நான் சொன்ன இலவச பயிற்சி பள்ளியை உடனே தொடங்குறதுக்கான நடவடிக்கைக்கு கையெழுத்து போடுவேன். இதுதான் முதல் வேலையாக இருக்கும். இப்போ கோவில்பட்டியில் வந்து உங்களுக்கே தெரியும், தொடர்ச்சியாக வந்து கண்டினியூஸாக 3வது தடவையாக வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்ள இல்லை, அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் இருக்குங்கிறது இல்லை, அது உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அவரோட 3 தேர்தலையுமே அதிமுகவாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வாங்கியிருக்க வாக்கு 60, 62, 65, அதிகபட்சம் 70,000 ஓட்டே வாங்கலை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் 2 லட்சத்தை நெருக்கி வாக்குகள் பதிவாகுது. அப்போ மொத்தம் அவருக்கு எதிரான வாக்குகள் மட்டும் 1,30,000 வாக்குகள் ஒவ்வொரு தேர்தலையும் விழுந்துட்டுருக்கு. அவரோட குறிப்பிட்ட வாக்குகள் அதுதான். இப்போ கடந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் நம்ம கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வாங்கின வாக்கு 27,000 வாக்கு, நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிற வாக்கு 19,800 வாக்கு. அவர் 2 முறை வந்து ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை அமைச்சர், இப்போ 5 முறை வந்து எதிர்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. 15 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட இந்த கோவில்பட்டி தொகுதியில் அவரால் 27,000 வாக்கு தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அப்போ கட்டமைப்பே நாங்கள் இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். எங்களால் 19,800 ஓட்டு நாங்கள் போன எம்பி தேர்தலே வாங்கிட்டோம். அப்போ எளிதாக அவர் இந்த தேர்தல் நாங்கள் வென்றலான்னு இருக்கோம். அது ஒன்றும் எங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்காது. அதிமுகவுக்கு நிரந்தர வாக்குங்கிறது கோவில்பட்டியில் இல்லை. அதனால் எங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம்னு நம்புகிறோம். இப்போ போட்டியே வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கே என்டிகே தான் பார்க்குறீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக பார்க்குறோம். ஏன்னா திமுக வந்து போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் 37,000 வாக்கு கூட்டணியோடு சேர்ந்து வாங்கியிருந்தாங்க. அதுபோக இங்கே வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா திமுக யாரை அனுப்பாட்டினாலும் திமுகவில் இருக்க மற்றொரு தோக்கடிக்க தயாராக இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை அது. நாங்கள் நேரடியாக கோவில்பட்டி தொகுதியில் எதிர்பார்க்குறது அதிமுக நாம் தமிழர் இதுக்கான போட்டியாக தான் இருக்கும். வரும் தேர்தலில் உறுதியாக அவங்களுக்கான குற்றச்சாட்டுகள் அவங்க செஞ்ச அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம். இப்போ கோவில்பட்டி வந்து மாவட்டம் ஆகணும், மாநகராட்சி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாவட்டம் ஆகணுமா, மாநகராட்சி ஆகணுமா, இல்லைன்னா நல்ல சாலை வசதி, சுற்றுச்சூழல் மேம்பாடு, நீர்நிலைகள், வேலைவாய்ப்புலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஊராக மாறணும்? நல்ல கேள்வி. அதாவது கோவில்பட்டி தொகுதியில் ஒரு நிர்வாக முறையை உருவாக்கணும்னு நாம் தமிழர் கட்சியை நான் ஆசைப்பட்றேன். அதாவது கோவில்பட்டியில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கோவில்பட்டி தனி மாவட்டம் முதல்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது மாநகராட்சியாக மாறும். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்தில் சுற்றி மாறும். அதுக்கப்புறம் கயத்தார் பேரூராட்சியாக இருக்குது, நகராட்சியாக மாறணும். ஒரு மாவட்டம் உருவாகும் போது கழுவுமலை மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அங்கே தாலுகா வேணும். அதுபோக அங்கே யூனியன் ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா கோவில்பட்டியில் மட்டும் யூனியனில் 52 கிராமம், குக்கிராமத்தோடு சேர்ந்து ஒரு 200 கிராமத்துக்கு மேலே வருது. இவங்க கயத்தாருக்கும் கோவில்பட்டிக்கும் அலக்களிக்கப்பட்டதுனால ஒரு யூனியன் எங்கே வேணும், கழுவுமலையிலே உருவாக்கணும். அதுபோக காமநாயக்கம்பட்டி அப்படிங்கிற பகுதி பெரிய பகுதியாக இருக்கிறனால சுற்று கிராமத்தில் உள்ள சிறு கிராமங்களை இணைச்சி அதை பேரூராட்சியாக கொண்டு வரலாம். இதெல்லாம் நிர்வாகத்துக்கு கொண்டு வரணும். நீர்வளம் அப்படிங்கும்போது கோவில்பட்டிக்குள்ளே குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை 15 ஆண்டுகளாக இருந்த இவரும் செய்யலை, நகராட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் செய்யலை. அப்போ இதை மாற்றணும். 2வது பைப்லைன் திட்டம்னு சொல்கிறாங்க. முதல் பைப்லைன் திட்டம் 1976 கொண்டு வந்திருக்காங்க. அதில் சரிவர மக்களுக்கு கிடைக்கல, வளர்ச்சிகள்னால இப்போ செகண்ட் கொண்டு வந்து இதுவுமே முடிச்சிட்டோம்னு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இன்னும் போய் எல்லாருக்கும் சேரலை. பைப்பில் தண்ணி விட்டால் தண்ணி பூரா பைப்பு பிடிங்கிட்டு வெளியில் வருதுன்னு திரும்ப அதை உடச்சி ரோடை உடச்சி இப்போ வரை தண்ணி போய் சேரலை. அப்போ முதல்ல குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே ஆலம்பட்டி இருக்குது, அத்தைகொண்டான் இருக்குது, மூப்பன்பட்டி இருக்குது. இந்த கம்மாய்கள் பூரா 50 ஏக்கருக்கு மேற்பட்ட கம்மா. இது பூரா கழிவு நீர் போய் கலக்குது. அங்கே வந்து தூர் வாரப்படலை. முதல்ல குடிநீராக இருந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடிநீராக இருந்த கம்மா இன்றைக்கி பூராமே மேடுகளாகி கழிவு நீர் போய் கொட்டுறாங்க. அதை பூரா நம்ம தூர் வாடுறோம். அங்கே இருந்து மழை நீர் போய் நேரடியாக போய் சேரணும். கழிவு நீரை பூரா அகற்றி விடுதோம். அங்கே தண்ணி இந்த சுற்றி இருக்கிற 150-200 ஏக்கர் கம்மாய்க்கல்ல தண்ணி அதிகமாக பெருக கீழே நிலத்தடி நீர் மட்டும் உயரும். அப்போ அது மூலமே நம்ம போர் மூலம் வேணுங்க குடிநீரை நம்ம சுத்திகரித்து மக்களுக்கு எளிதாக கொடுக்க முடியும். இவங்க தாமிரபரணி, சீவலப்பெரி தண்ணி இது மட்டுமே தான் கொண்டு வராங்களே தவிர சுற்றி இருக்க கம்மாய்களில் உள்ள நீர்மட்டத்தை ஒசட்டி நம்ம நீரை கொடுக்கலாங்கிற திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. அதை நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம கொண்டு வரது வந்து இப்போ என்ன நினைக்கிறோம்னா, கயத்தாரில் ஒரு அரசு கலை கல்லூரி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். கொண்டு வருவோம். அதே மாதிரி தீயணைப்பு நிலையம் கயத்தாரில் இல்லை. அந்த தீயணைப்பு நிலையத்தை ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா சுற்றி விவசாய நிலங்கள் இருக்கிறதுனால விவசாயத்துக்குன்னு பார்க்க போனால் இந்த களம்,
களம் அமைச்சு கொடுக்கறது, சேமிப்பு கிடங்கு அமைச்சு கொடுக்கறது, காட்டுப்பன்னிகள் இந்த வேட்டையிலேருந்து காப்பாற்றுறது, இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறது, இதை மாதிரி இதை பண்ணுவோம். முக்கியமாக மீண்டும் பருத்தி தொழிலை ஊக்குவிப்போம். ஏன்னா ஒரு நேரத்தில் ஸ்பின்னிங் மில் அதை வச்சு தான் இந்த கோவில்பட்டி தொழில்களே ரொம்ப பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த மில்லை பூரா இன்றைக்கி மூடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் பருத்தி உற்பத்தி தடைபயிட்டிருக்கு. அவங்களுக்கு போதிய கொள்முதல் விலை கிடைக்கல. அப்போ அந்த போதிய கொள்முதல் விலை கொடுத்து எடுத்தனா நம்மளே அரசாங்கத்தால் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஆமாம், இப்போ லாயிலே வந்து 2000 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, இப்போ உதாரணம் சொல்லணும்னா நம்ம அழகர்சாமி ஐயா முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது எட்டயபுரத்தில் ஒரு பாரதி மில்னு துவங்கியிருக்கிறாரு. அதை தொடங்கி தான் தனியார் மில்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லா மில்லும் கூட காரணம் அவங்களுக்கு பஞ்சு கிடைக்கல. வெளிமாநிலத்திலிருந்து இறக்குனா விலைகள் அதிகமாகுது. அப்போ நம்ம மக்களில் இந்த பருத்தி விளைவிச்சா அவங்களுக்கு போதிய விலை கொடுத்து நம்ம எடுத்தோன்னா அவங்க விளைவிக்க தயாராக இருக்கிறாங்க. எத்தனை முறை தான் அவன் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப விவசாயி போட்டுக்கிட்டே இருக்கிறான். என் சித்தி பெரியமா மாமா அத்தனை விவசாயம் பண்ணாலும் கூட நஷ்டத்தால் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் அந்த பருத்தி விளைவிச்சில் இப்போ குறைய பண்ணுறாங்க. அதை நம்ம அதிகமாக வந்து கொள்முதல் கொடுத்து எடுத்து நம்மளே வந்து பஞ்சு தரமான, ஏன்னா இது வந்து அத்தியாவசியமான ஒரு பொருளாகுது. உடை யாரும் உடை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அதுக்கான நூல்கள் தேவை இருக்குது. அதுக்கான விலை வேணும்னா நம்ம நேரடியாக நம்ம பகுதியிலே விளைய வச்சு நம்மளே கொள்முதல் பண்ணி இங்கே ஒரு ஸ்பின்னிங் மில்லு பெரிய லெவலில் அரசு தொடங்கினா படிக்காத அனைவருக்கும் ஒரு வேலையை இங்கே உருவாக்க முடியும். வணக்கம். அதாவது சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து எத்தனையோ கட்சிகளுக்கு மாறி மாறி இந்த கோவில்பட்டி தொகுதிகளில் வாக்குகள் செலுத்திருக்கீங்க. சில சட்டமன்ற உறுப்பினர் நல்லதும் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ கடந்த காலத்தில் இருக்கிற இவங்க எதுவுமே மக்கள் மேலே அக்கறை கொள்ளலை. ஒரு விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களோ, மருத்துவத்துக்கு தேவையான வசதிகளோ, வேலை வாய்ப்புக்கான ஒரு தொழிற்சாலைகளோ எதுவுமே ஒன்றுமே செய்யலை நாங்கள் நினைக்கிறேன். அது செய்யலை, அதை மாற்ற நம்புகிறோம். அதனால் உங்கள் வீட்டில் மாதிரி ஒரு எளிய பிள்ளையாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். வரும் தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. உறுதியாக ஒரு மாற்றத்தை கோவில்பட்டியில் நிகழ்த்த நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.